Life may not be the same for everyone. எப்ப வேணாலும் ஒரு sudden twist and turns எல்லாருக்கும் நடக்கலாம். Likewise, one of the most important event or tragedy in your life is having a stroke. So stroke வந்தா என்ன பண்ணணும்? நீங்க பயப்பட வேண்டாம். But there is everything a golden hour in managing patients. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட், அதாவது கை கால் தளர்ந்து போயிருக்கு, பேசுறதுல சடன் டிஃபிகல்டிஸ், வாய் ஒரு பக்கம் கோணையா போயிருக்கோ, பேலன்ஸ் இஷ்யூஸ் வரலாம், பார்வை திடீர்னு ஏதாவது மாறி போகலாம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள். ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடியது சடனா இருந்திருந்தாப்புல ஆர்ட் ஸ்ட்ரெச் வர்றதுக்கான ஒரு அறிகுறிகளோட வரக்கூடியது தான் ஸ்ட்ரோக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தா காலம் தாழ்த்தாம இமீடியட்டா யூ ஹேவ் டு டேக் த அட்டென்ஷன்ஸ். ஸோ வித்தின் 4.5 ஹவர்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரோக்கு கரைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கலாம். ஸ்ட்ரோக் சில சமயம் ரத்த கட்டுனாலேயோ அல்ல ரத்த கசிவுனாலையும் கூட வரலாம். ரத்த கசிவா இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வேற. பட் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில பிளாக் இருந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கான மருந்து கொடுத்துட்டு உடனடியா பேஷண்ட்டை அந்த கிளாட், அதாவது ரத்த கட்டை நம்ம ஒரு சின்னதா ஒரு டியூப் போட்டு த்ராம்பெக்டமின்னு சொல்லுவோம். த்ராம்பெக்டமி மூலமா அந்த கிளாட்ஸை நம்ம வெளியே எடுக்கலாம். எல்லாத்துக்கும் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். வித்தின் 4.5 ஹவர்ஸ்ல நீங்க மருந்து கொடுக்கலாம். அண்ட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 டேக்குள்ள நீங்க ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு த்ராம்பெக்டமி கூட பண்ணலாம். So stay tuned. Be aware that stroke is essentially treatable within first 24 hours. Thank you.